அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராரோகன். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். நான் கூறப்போகிற தலைப்பு சுதந்திர நாள். அனைவருக்கும் இனிய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள். இந்திய விடுதலை நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 1947 ஆகஸ்ட் 15இல் பிரித்தானிய ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து தனி விடுதலை நாடானதை குறிக்கும் இந்த நாள் அரசு விடுமுறையாகும். இந்நாளில் நாடு முழுவதும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்படும். இந்நாளில் இந்திய பிரதமர் டில்லி செங்கோட்டையில் தேசிய கொடி ஏற்றி நாட்டு மக்களுடன் உரையாற்றுவார். அப்போது சுதந்திர போராட்ட வீரர்கள் நினைவு கூறப்பட்டு மரியாதை செலுத்தப்படும். கடந்த ஆண்டு பிரதமர் நாடு அடைந்த வளர்ச்சியையும் வரும் ஆண்டுகளுக்கான குறிக்கோளையும் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பார். அதுபோல மாநில அளவிலும் தலைநகரத்தில் முதலமைச்சர் தேசிய கொடி ஏற்றி வைத்து நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் மற்றும் நலத்திட்டங்கள் செய்வார். மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியர்கள் தேசிய கொடி ஏற்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவர். பள்ளி கல்லூரிகளில் தேசிய கொடி முதல்வர் ஏற்றி மரியாதை செலுத்தப்படும். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். தேங்க்யூ. மதிப்பிற்குரிய பள்ளி முதல்வர், துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். என் பெயர் சா சபர்ராஜ். நான் 7ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். சுதந்திர தின கவிதை. எத்தனை எத்தனை தடியடிகள், என்னில் அடங்கும் கசையடிகள், இப்படித்தான் கழிந்தன பல நொடிகள், அதை நொறுக்கி கண்ட பொன் விழா, உயிரினிக்கும் இந்த சுதந்திர தின விழா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்த காலம், மிஞ்சி பேசி மாய்ந்த சோகம், உயிர்வதை இறுதி வரை நிலைத்த தியாகம், ரத்தமும் சதையுமாய் உறவிழந்த கதறிய கண்ணீர் கோலம், இவை மொத்தத்திற்கு முற்றுப்புள்ளி இந்த வீர சுதந்திர விழா. அனைவருக்கும் இனிய சுதந்திர விழா நல்வாழ்த்துக்கள். Good morning everyone. I am Michael. I am studying in 7th standard A section. Today I want to talk to you about a hero who helped our great nation. Sardar Vallabhbhai Patel was the true son of India who dedicated his life to uniting our country. Imagine India as a person with over 500 pieces. Sardar Patel was the master who fitted his pieces together to form a strong and united India. He was a true leader who was selflessly for the nation. Sardar Patel life teaches us valuable lessons. He showed us the importance of unity, discipline and hard work. As students, we learn from Lord Sardar Patel life. We can strive to be like him, honest, courageous and dedication towards our nation. As we celebrate his legacy, let us make a pledge to follow in his footsteps. Let us work together to build a bright future for ourselves and for our nation. I conclude my speech with words: faith is the foundation of our nation. Let us have faith in ourselves and our country and our abilities. Happy Independence Day. Jai Hind. Thank you. My name is Veer Singh. I am studying in 7th standard B section. Today I want to talk to you about a hero who inspired a nation to talk to you. A hero who believed in the power of the people and who showed us that together we can achieve greatness together. The hero is Lokmanya Bal Gangadhar Tilak, the father of Indian Congress. He believed in the importance of education and he worked tirelessly to spread knowledge and awareness among the masses. He believed in the power of young and he inspired us to take up. As students, let us remember Tilak's word, freedom is my birthright and I shall have it. Let us strive to build an India that is worthy on its version, an India that is just, equable and freedom. And let us keep the flame of the freedom that is Jai Hind. Thank you. மதிப்பிற்குரிய பள்ளி முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீகருணா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கின்றேன். நான் கூறப்போகிற தலைப்பு
வ.உ. சிதம்பரம் பற்றிய தலைப்புகள். வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்று அழைக்கப்படும் இவர் ஒரு இந்திய விடுதலை போராட்ட வீரர். பிரித்தானிய கப்பல்களுக்கு போட்டியாக முதல் உள்நாட்டில் இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். இவர் தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே கடல் வழி போக்குவரத்தை மேற்கொண்டது. வ.உ. சிதம்பரம் பிள்ளை தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்தார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை வ.உ.சி. சில காலம் தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிந்தார். பின் அவர் தந்தை சட்டக்கல்வி பெற திருச்சிக்கு அனுப்பி வைத்தார். 1895ஆம் ஆண்டு ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞர் தொழிலை துவங்கினார். நன்றி. வணக்கம். என் பெயர் ஆ. சாய் கிருஷ்ணன். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். நான் கூறப்போகிற தலைப்பு இந்திய போராட்ட வீரர் பகத்சிங். இந்திய விடுதலை போராட்ட வீரர்களில் முக்கியமான வீரர் பகத்சிங் ஆவார். பகத்சிங் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ராலாப்பூர் மாவட்டத்தில் பங்கா எனும் கிராமத்தில் 1907ஆம் ஆண்டு பிறந்தார். இந்திய விடுதலை இயக்கத்தின் முக்கிய போராளியாகவும் இவர் திகழ்ந்தார். அந்த காலத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தனது சிறு வயது முதல் போராட்ட குணம் மிகுந்தவராக காணப்பட்டார். இவர் பொது உரிமை புத்தகங்களை விரும்பி படிப்பார். பகத்சிங் அவர்கள் சீக்கிய மதத்தினை தழுவிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். நன்றி. Good afternoon to all. I am Uday Kumar from 68. I am going to tell a speech about Indian Army. Indian Army stand as the protective force of India, ensuring the safety and well-being of its citizens. They offer assistance in time of crisis and demonstrate unwavering commitment, often making the ultimate sacrifice for the greater good. The Indian Army comprises diverse unity of both men and women, proficiently trained to engage in combat on land, sea, air, representing the armed forces, Navy, Indian Air Force respectively. With the motto service before self, the Indian Army addressed steadfastly to this principle. Soldiers undergo rigorous training in various environments and climates. They become adept at adapting and surviving under different conditions. In time of natural disaster like extensive flooding and heavy rainfall, Indian Army soldiers are often the first to respond. They are helping us to rescue and save lives, including both human and animals. The Indian Army is organized into 9 divisions arranged in a hierarchical order: commands, corps, division, brigade, regiments, company, battery, platoon, and section. The army consists of 1 million troops stationed across various locations in the country. The Indian Army is dedicated to ensuring the safety and citizens by addressing significant threats, both human and external and internal conflicts. Every national holiday is a day of duty for them, and their selfless sacrifice serve as a constant inspiration and sources of pride for every Indian citizen. Happy Independence Day to all. Jai Hind. Thank you. மதிப்பிற்குரிய பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் விடுதலை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஏறக்குறைய 350 ஆண்டுகளுக்கு முன் ஐரோப்பா கண்டத்தில் தொழில் புரட்சி ஏற்பட்டது. அதன் காரணமாக இந்நாள் வரை கைகளால் செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தும் எந்திரங்கள் மூலம் செய்யப்பட்டனர். பொருட்களின் உற்பத்தி அதிகமானது. அவற்றை விற்பதற்கு ஐரோப்பியர்கள் பல நாடுகளுக்கு கப்பல் மூலம் பொருட்களை ஏற்றிச் சென்றார்கள். அவ்வாறே நம் இந்தியாவிற்கு ஐரோப்பியர்கள், பிரான்ஸ்காரர்கள், டச்சுக்காரர்கள், போர்த்துகீசியர்கள் வியாபாரம் செய்ய வந்தார்கள். அப்போதே நம் இந்தியாவில் சிறு சிறு மன்னர்கள் பலர் ஆண்டு வந்தார்கள். அவர்களுக்கு ஒற்றுமை இல்லை. இதை பயன்படுத்தி அந்த மன்னர்களை ஆங்கிலேயர்கள் அடக்கி நம் இந்தியாவை அடிமைப்படுத்தி விட்டார்கள்.
அடிமைப்படுத்தி விட்டார்கள். சொந்த நாட்டிலேயே நம் மக்கள் உரிமைகளை இழந்து அடிமையாக்கப்பட்டார்கள். வெள்ளையனே வெளியேற்ற வேண்டும் என்று, இந்தியாவுக்கு விடுதலை வேண்டும் என்று காந்தி, நேரு, திலகர், வ.உ.சி., கருமவீரர் காமராஜர் போன்ற ஏராளமான தலைவர்கள் வெள்ளையனை எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள். போராட்டக்காரர்களை துப்பாக்கியால் சுட்டும், சிறையில் அடைத்தும், தூக்குலை தொங்கவிட்டும் வெள்ளையர்களை அடக்க நினைத்தார்கள். ஆனாலும் நம் தேச தலைவர்கள் அகிம்சை வழியில் போராடி நாம் சுதந்திரம் அடைந்தோம். நாம் பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். வாழ்க இந்தியா, வளர்க ஒற்றுமை. ஜெய் ஹிந்த். Good afternoon to Honorable Principal Ma'am, VP Sir, respected teachers and my dear friends. Good afternoon to all. My name is Anisha. I am studying 6th standard B section. Today, as we celebrate our nation's independence, we remember the visionaries who paved the way for our freedom. Among them, Sri Aurobindo Ghosh stands tall. Aurobindo's vision of a free India was not just political but spiritual. He saw our nation's destiny as a beacon of hope for humanity, a land where the divine and human good converge. His words, "The motherland is not a piece of the earth, but this spirit that dwells within us," continue to inspire us. As we honor our freedom fighters, let us also remember the Aurobindo's call for a spiritual awakening. Let us strive to build an India that is not just free but also just and enlightened. Aurobindo's legacy reminds us that our independence is not just political milestone but a spiritual opportunity. Let us work together to create a nation that is worthy of his vision, a nation that shines with the light of knowledge and wisdom. Happy Independence Day to all. Jai Hind. Good afternoon, Honorable Principal Ma'am, VP Sir, respected teacher and my dear friends. My name is T. Aarti Varshni. I am studying 6th standard A section. I am going to tell a speech about a man who embodied the spirit of struggle freedom. Who embodied the spirit of India's struggle freedom, a man who inspired a generation to rise up and fight for their rights. That man is Netaji Subhash Chandra Bose. In a world where freedom was a distant dream, Netaji dared to envision a nation free from shackles. He dreamed of an India where all citizens could live dignity and pride, and he was willing to fight for it no matter the cost. He showed us that true leadership is about sacrifice, not power. He showed us that even in the darkest time, there is always hope. As we celebrate our independence, let us remember Netaji sacrificed and strove to build an India that is worthy of his vision. Let us repeat his famous slogan, Jai Hind, with pride and purpose. Jai Hind. Thank you. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். என் பெயர் மு. பூஜா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கின்றேன். நான் இப்பொழுது சுதந்திர தினத்தை பற்றி பேச போகிறேன். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றது. ஜவஹர்லால் நேரு, பகத்சிங், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என எண்ணற்ற தலைவர்கள் தங்களது முழு வாழ்க்கையில் அர்ப்பணித்தவர்கள். சுதந்திர தினத்தன்று இந்தியா முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளிலும் கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. சுதந்திர தின விழாவில் முப்படை அணிவகுப்பு, நாட்டின் கலை என பல நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுதந்திர தினம் இந்தியாவின் தேசிய விடுதலை நாளாகும். தேசபக்தியுடன் சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம். தேசப்பற்றை வளர்ப்போம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.